வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் சொன்ன அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19லேருந்து 25 வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஸோ கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனங்கள், குடும்பத்தார வந்து அனுசரித்து போகாமல் அதில் அவங்க உங்கள்கிட்ட அனுசரிக்காமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் இந்த 7 சனி செய்யும். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஃபண்டு வந்து எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுதான் பிரச்சனையிலே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி மகர லக்னத்துக்கு வந்து 2 சனி வந்து நல்ல லாபங்களை கொடுக்கணும், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் சிறப்பாக கொடுத்துட்டோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் மகர லக்னம் சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை, இதனால் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான இப்பலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 12ஆம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், ஸோ கொஞ்சம் வந்து அந்த மாதிரி விஷயங்களும் செலவுகள் வருவதற்கான இப்பலாம் ரொம்ப இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வந்து செவ்வாய், 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது தாயை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் ஒரு டென்ஷன், கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு. நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோம், அது இப்படி பேசிட்டாங்கன்னு ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சஞ்சலங்கள், ஒரு சலனங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து சுக்கிரன் 5 10ஆம் அதிபதி அவரும் வந்து செவ்வாயோடு இருக்கும்போது குழந்தைகளால் பேரண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்புகள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. 6ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கும். ஏன்னா அது வேலை எவ்வளோ செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும், மகர லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு டென்ஷனை கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியான சூரியனும் 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து மேலதிகாரியுடைய பிரச்சனை, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில். ஏன்னா வந்து மேலதிகாரி வந்து நம்ம வந்து ஏடாவடம் பேசுறது, ஏதாவது டென்ஷனாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி இந்த 7, ஸோ 7ல் வந்து நீச்ச கிரகங்கள் இருக்கும்போது 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அங்கே இருக்கிறது, செவ்வாய் வந்து 4 11ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவர்களால் நமக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து கொஞ்சம் சின்ன மனசலன்களை ஏற்படுத்தினாலும் தொழில் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது முதலே சொன்ன மாதிரி வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்குறதுலாம் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் பிரச்சனைனா கூட ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியலங்கிற காரணத்தை சொல்லிடுங்க. ஃபோன் எடுக்காமல் போனீங்கன்னா டென்ஷன் அவமானங்கள் இருக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வேலை செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி இருக்கும்போது ஓனரே வந்து நம்மளை வந்து எதாவது பேசினாலும் நம்ம எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் பணிஞ்சு போகிறது நல்லது. ஏதாவது கோபத்தில் பேசுனாலும் நமக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி 9ஆம் அதிபதியான புதன், ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனாலே பெரிய ப்ளஸ் தான். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வர கிளைண்ட் வந்து நம்மளை எதாவது போட்டு பார்ப்பானுங்க. ஸோ ஏதாச்சும் வந்து ஏடாவடமாக பேசுகிறது, இந்த மாதிரியான ஆட்கள் தான் கஸ்டமராக வருவான். ஸோ அவன்கிட்டலாம் வந்து கொஞ்சம் பணிவாக, ரொம்ப ஏடாவடமாக தான் ஒதுங்கி போகிறது ரொம்ப சிறப்பு. 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக வரும். பெருத்த நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் பார்ட்டி கூப்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க, போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது யாருக்கு மேஜராக பாதிக்கும் போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அமைதியான ஒரு உறக்கம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி பக்தி ரொம்ப முக்கியங்க. 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை உறக்கம் எப்படி முக்கியமோ பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இப்போது ஈஸ்வரன் வணங்குறீங்கன்னா ஓம் நமச்சிவாய மனதார பிரார்த்தனை பண்ணுவோம், சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்தில் ஏகப்பட்ட இது கான்ட்ரவர்சிஸுங்க.
எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெக்கனரை வச்சுக்கிட்டு இத்தனை பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குன்னு வீட்டிலே பார்த்துலாம். நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை, நான் ஆன்மீக புத்தகம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை பொருத்தங்கிறது ரெடி ரெக்கனராகவே வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக 9 பொருத்தம், 8 பொருத்தம், 6 பொருத்தம், அது ரஜ்ஜி இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ரெக்கனர் விற்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 20% தாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயினுங்க. ஸோ இவருடைய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எது எதெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி 2 பேருடைய தசாபுக்திகள், ஸோ 2 பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா, சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவியுடைய அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோன்னா, இப்போ உதாரணம் சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான். ஒர்க் ஆகாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சுமே, இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு லாக் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னும் போது என்றைக்குமே இந்த வக்ரகிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அப்போ அங்கே வந்து இந்த குரு வந்து வக்ரகிரகம், ஸோ வக்ரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சு ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்ரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அந்த 16 ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க. ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி குரு செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும், சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது, வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை வந்து குரு செவ்வாய் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம். இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சுக்கிரன் செவ்வாயெலாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைனா என்ன சார்? திருமண வாழ்க்கைனா இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்கும், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி பார்க்குறீங்க. நான் அது பார்க்குறதே இல்லை சார். ஏன் தெரியுங்களா? திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும், எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார். ஏன்னா உடம்புன்ற ஒரு ஏரில் போயிட்டுருக்கு. சும்மா ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா புஷ்னு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரணும். நான் சொல்கிறது காமம் சார்ந்து இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மனைவியை எப்போ பார்க்கணும், அந்த ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க திருமண உறவு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த 40 ஆண்டுகள், ஒரு 25 வயசுனா கூட ஒரு 65-70 வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கண்டிப்பாக உருவாக்கும், திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் தி வீக். அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதிடரை பார்க்க சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார், ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்கும்ன்றது தான் டிப் ஆஃப் தி வீக்கில். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.